நில்லு. நான் சொன்னேன்ல, நீ இந்த கோட்டை தாண்டி வந்தேன்னு வையி, நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. இனிமே நான் அப்பாவை எப்படி போய் பார்க்கறது? சௌமியா அக்கா கூட நான் எப்படி விளையாடுறது? இனி நீ உன் அப்பாவை பார்க்க கூடாது, உன் அக்காவோட விளையாட கூடாது. நீ உன் அம்மா வேணும்னு சொன்ன, உன் அக்கா அப்பா வேணும்னு சொல்லிருக்கா. முடிவு எடுத்தாச்சு. நீங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீங்க 2 பேரும் வாழ போறீங்க. புரிஞ்சுதா? மறுபடியும் ஒரு தடவை முடிவை சொல்றேன். இந்த கோட்டை தாண்ட யாராவது முயற்சி பண்ணீங்க, வருத்தப்படுவீங்க. சாமி, சாமி, சாமி. அம்மா, அந்த ஆள் இருக்கானே, என் பொண்ணை கொன்னுடுவான். அவளை நிச்சயமா கஷ்டப்படுத்துவான். அப்பா எதுக்காக சௌமியா அக்காவை கஷ்டப்படுத்தணும்? அக்காவுக்கும் அவர் அப்பா தானேமா. அவரால என் சௌமியாவுக்கு ஆபத்து தான். என் சௌமிமா. அழாதம்மா, அழாத. நீ நம்பிக்கையோட இருமா. என் சௌமி, அவளை என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அவன் ஒண்ணும் பண்ண மாட்டாமா, ஒண்ணும் பண்ண மாட்டான். மம்மி, எதுக்காக நடு வீட்ல கோடு போட்டு பங்கு பிரிச்சிருக்காங்க? சுமதி, உங்க பாட்டி தான் நமக்கு இடையில கோடு கிழிச்சிட்டாங்களே. அதுக்கு அர்த்தம் உன்ன அப்பா கிட்ட இருந்தும் இங்க சௌமியாவை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கம்மா. அப்படின்னா நான் அப்பா கூடவும் சௌமியா அக்கா அம்மா கூடவும் சேர்ந்திருக்க முடியாதா? அப்படிலாம் இல்லடா செல்லம். நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு நான் போய் பாட்டி கிட்டயே கேக்குறேன். சுமதி, வேணாண்டா செல்லம், நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க போக கூடாது மம்மி? அந்த கோடு இருக்கிற வரைக்கும் நம்ம போக முடியாது. அப்பா, நான் அம்மாவையும் சுமதியும் ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? சௌமியா, உனக்கு அப்பா தானே வேணும்னு. நீ இப்போ உன் அப்பா கூட தானே இருக்க, எப்பவும் அம்மா கூட தானே இருந்த. இப்ப எதுக்கு போகணுங்கிற? எனக்கு அம்மாவும் வேணும், சுமதியும் வேணும்பா. அம்மாடி, சுமதி தானே அம்மா வேணும்னு கேட்டா, அதான் அவ கூட இருக்கா. நீ அப்பா வேணும்னு கேட்டா, அதான் அப்பா கூட இருக்க. உன்னை வெளியிலலாம் கூட்டிட்டு போவாரு. வெளியில கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இல்ல மகேந்திரா, இந்த அப்பா சௌமியா ஆசைப்பட்டது எல்லாமே செய்வேன், ஒண்ணு விடாம. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ எப்பவும் அந்த பக்கம் போக கூடாது. சுமதி இந்த பக்கம் எப்பவும் வரக்கூடாது. நீயும் உன் பாட்டி கிட்ட பேசக்கூடாது. அதே மாதிரி சுமதி அவளோட பாட்டி கிட்ட எப்பவும் பேசக்கூடாது. சரியா? அப்படின்னா நான் உங்க கூட இருந்தா எனக்கு அம்மா, சுமதி, பாட்டி எல்லாரையும் நான் விட்டுட்டு இருக்கணுமா? அவங்கள பார்க்கறதையும் அவங்க கிட்ட பேசுறதையும் எல்லாத்தையும் நிறுத்தணுமா? அப்பா சொன்னதை செய்வேல்ல.
என் செல்லக்குட்டி. சௌமியா, என்னடா செல்லம்? இங்க வா, அப்பா கிட்ட வா. வா வா, பக்கத்துல வா. அப்படித்தான் உன்னை. நிம்மி, எங்கம்மா ஓடுற? அந்த மனுஷன் என் குழந்தை என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான், ஒண்ணும் செய்யவும் முடியாது. நம்ம குழந்தைய கஷ்டப்படுத்துற அளவுக்கு அவனுக்கு நிச்சயம் தைரியம் இருக்காது. நல்லா தூங்கு. நிம்மி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவ எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாங்கறத நீ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ண. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா, தரையில கோடி கிழிச்சதுனால உறவுல நிச்சயம் விரிசல் விடாது. மகேந்திர எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் உனக்கு புருஷன். சௌமியாவை பத்தி தானமா கவலைப்பட்டு இருக்க. நீ தைரியமா இரு, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க பாருமா, சௌமியா பிறந்ததுல இருந்து அவங்க அப்பா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கா. அவ அப்பா அவளை வெறுக்கிறாருன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா தானா வெளியே வந்துடுவா. சரி வாமா, நீ உள்ள வா. நான் சொல்றது கேளுமா. நான் வரலம்மா, நீ போ. நான் இங்கேயே இருக்கேன். நீ வராம நான் போக மாட்டேன். அம்மா எதுவும் சொல்லாத, நீ போமா. என்னம்மா, இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருப்ப? நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் இங்கேயே உட்காந்து என் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போது என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ போய் தூங்குமா, போமா போமா. நான் தான் சொல்றேன்ல, போ. என் பொண்ணை நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னு நானும் பாக்குறேன். மம்மி எங்க போயிட்டாங்க? அதுக்கு அர்த்தம் உன்ன அப்பா கிட்ட இருந்தும் இங்க சௌமியாவை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கம்மா. அப்பாவும் பாட்டியும் இந்த கோட்டை தாண்டி போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அம்மாவும் பாட்டியும் எனக்கும் இதேதான் சொன்னாங்க. ஆனா அக்கா, பாட்டி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இந்த லைன்னால தான் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்களாம். இந்த லைன்னால தான் நம்ம 2 பேரும் பாத்துக்க முடியாதா. அப்போ இந்த லைன் சூனியக்காரியை விட ரொம்ப மோசமா